அமெரிக்காவில் ஏதோ ஒரு மூலையில் இருக்கக்கூடிய கோர்ட்டில் ஜட்ஜாக வேலை பார்த்த ஒருத்தர் இறந்ததுக்கு எதுக்கு இந்தியாவில் இருக்கிறவங்க, சிங்கப்பூரில் இருக்கிறவங்க, உலகத்தில் இருக்கிற பல நாடுகளில் வேலை பார்க்குறவங்க எதுக்காக ஸ்டோரிஸ் போட்டு அவங்களோட வருத்தத்தை தெரிவிக்கணும் அப்படின்னு தேடி பார்க்கும்போது தெரியுது. Find you $20. What do you do for work? Are you working? No, not yet. Just me and my daughter. We rent How old is she? 10 months. I'm going to give you $50 in cash for you to use to take care of your baby. So much. அவரோட வாழ்க்கை வரலாறு ஒரு விஷயத்த தெளிவாக புரிய வைக்குது. இந்த கோர்ட்டு, கேஸு, போலீஸ் ஸ்டேஷனு, ஜட்ஜு, வக்கீல் கட்டமைப்பு உருவாக்கப்பட்டதுக்கான காரணம் ஒரு குற்றவாளி தண்டிக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை, அவங்களோட தப்பை உணரணும் அப்படிங்கிறதுக்காக தாங்கிறத அவரோட வாழ்க்கை வரலாறு ரொம்ப அழகாவே எல்லாத்துக்கும் சொல்லுதுங்க. And I wish you good health. Your case is dismissed. Thank you. இந்த விஷயத்த பார்க்கும் போது தான் தெரிஞ்சது, ஏன் உலகத்துல இத்தனை மக்கள் ஏதோ ஒரு மூலையில ஒரு ஜட்ஜா வேலை பார்த்த ஒருத்தர் இறக்கும் போது இரங்கலை தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்கான காரணம், ஜட்ஜா வேலை பார்க்குற ஒருத்தர் இந்த அளவுக்கு ஃபேமுக்கு வர முடியுமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா அவரோட வேலையை அவர் நேசிச்சு செஞ்சதன் விளைவா இன்னைக்கு உலகத்துல இப்படி ஒரு ஜட்ஜ் திரும்ப கிடைப்பாங்களான்னு சொல்லி பல லட்சக்கணக்கான பல கோடி மக்களை ஏங்க வச்சுட்டு போயிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்தது. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.